ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 5th வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றத நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டக்குனு வீடியோ போயிடலாம். காலையில் ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான், நம்ம எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணிடணும். எனக்கு வெயிட் வந்துட்டு 75.75 இருக்குது. ஸோ நல்லாவே வெயிட் வந்துட்டு ரிடக்ஷன் ஆகிருக்கு. டெய்லி வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையாது. சும்மா அப்படியே ஒரு கிராம் கணக்கில் தான் நமக்கு வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அப்படியே ஒரு நாள்லேயே 10 கிலோ 2 கிலோ 3 கிலோலாம் குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரிலாம் ஆகாது. நம்ம மெதுவாக தான் வெயிட் குறையிறோம். திருப்பி நம்ம அகைன் நம்மளோட ரொட்டீன் லைஃப்க்கு நம்ம பேக் டு ஃபார்முக்கு வரும்போது வெயிட் வந்துட்டு சீக்கிரம் ஏறாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நான் வந்துட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹாட் இல்லாமல் ஒரு நார்மலாக வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டுடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப அப்படியே ஹெவியாக எடுத்துக்காமல் மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய 3 மீலையுமே பார்த்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 3 இட்லி தேங்காய் சட்னி. எப்போவுமே நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி கம்பல்சரி இருக்கும். ஸோ அதனால் தேங்காய் சட்னி 3 இட்லி அது நான் சாப்பிட்டுட்டேன். 11:15 அப்போ சாப்பிட்டேன் நான். ஏன்னா என்னுடைய டைமிங் வந்துட்டு 11 to 7:30 என்னுடைய 3 மீலுமே நான் முடிச்சிடுவேன். இதுதான் என்னுடைய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டைமிங்கு. ஸோ கிருஷவுக்கு வந்துட்டு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. கோல்ட் ஆகிடுச்சு போல் குழந்தைக்கு. அதனால் அவனுக்கு மஞ்சள் பால் கொடுத்துட்ருக்கேன். பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் இது குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு இது போட்டுட்ருக்கேன். இன்னும் நம்ம இதெல்லாம் வந்துட்டு பசும்பாலில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆம்லா ஜூஸ் போட போகிறேன். ஆம்லா ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆம்லா வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு அது அப்படியே இருந்தது. 2 மட்டும் தான் எடுத்து சாப்பிட்ருந்தேன். மீதி வந்துட்டு அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த சீட் எல்லாமே நீக்கிட்டு அதோட அந்த தோல் மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது கூட வந்துட்டு ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு நம்ம இது வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு 1 வீக்குக்கு வர மாதிரி இதை அரைச்சி இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது உண்டு. ஒரு நாளைக்கு இந்த ஜூஸு இல்லை இன்னொரு நாளைக்கு ஜீரா வாட்டர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்குவேன். ஏபிசி ஜூஸ் கூட எடுத்துக்குவேன். ஸோ மார்னிங் டிஃபனு இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் இதெல்லாம் எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு டைரெக்டாக லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2:15 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. லன்ச்சுக்கு நான் வந்துட்டு குதிரைவாலி அரிசி எனக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் நைட்டுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து நான் வந்துட்டு அரிசி போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. ஸோ நம்ம வரும்போது டக்குன்னு டைம் ஆகிடும், எதுவுமே இருக்காது வீட்டில். அதனால் மதியத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன். இந்த காய் பிசைஞ்சு நல்லா நான் வந்துட்டு சாதம் சாப்பிட்ற போகிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு என்னுடைய கலோரி பேலன்ஸ் பண்ணி தான் நான் ஃபுட் எடுத்துக்கிறது உண்டு. அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும், கலோரி பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் பசங்களை வந்துட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். நான் இது வந்துட்டு ஃபுல் விலாகாகவே நான் வந்துட்டு என்னுடைய இன்னொரு சேனல் வினிதாஸ் கிரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், வேணுன்றக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா டைம் 4:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. வந்து காஃபி கூட வந்துட்டு ஒரு 4 டேட்ஸ் எடுத்துக்கிறேன், சீட்லெஸ் டேட்ஸ் இது. அதுக்கப்புறம் டின்னர் வந்துட்டு 7:30 நான் ஃபினிஷ் பண்ணிட்டுருவேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி சாதம், அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இதுதான் மதியமே சாப்பிட்ருந்தேன். இதுதான் நான் நைட்டுக்கும் எடுத்துக்கிறேன். இது சாப்பிட்டு எனக்கு வேறு ஏதாவது பசிச்சுது அப்படின்னா தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் எப்பயா ஒரு மாதிரி மைண்ட் இருக்குது அப்படின்னா க்ரீன் டீ போட்டு குடிச்சிடுவேன், அவ்வளோதான். ஸோ டே ஃபுல்லாக நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட 1 month வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.